Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான பேபி பொட்டேட்டோ குருமா எப்படி செய்து பார்க்கலாம். இது ரொம்ப டைமும் இழுக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோடைய இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் முதல்ல காட்டிட்டேன். உருளைக்கிழங்கு குருமா செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, 1.5 டீஸ்பூன் துருவிய தேங்காய், இவ்வளவும் உடச்சக்கடலை 1.5 டீஸ்பூன், இவ்வளவும் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது நல்லா வதக்க வேண்டிய பொருள் அரை தக்காளி, அரை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவுறதுக்கு. உருளைக்கிழங்கை நான் என்ன செஞ்சுருக்கேன், அவிச்சு அதை பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உடச்சக்கடலை போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுப்போம். பிறகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இல்லாட்டி நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சினா உடச்சக்கடலை ஒரு மாதிரி அரைப்படாது. நம்ம உடச்சக்கடலை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஏன்னா அது பவுட்ரு ஆன பிறகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா நல்லா கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரையும். இல்லாட்டி உடச்சக்கடலை அங்கங்கே தனித்தனியாக கிடக்கும், அரைப்படாது சரியாக. அதனால் முதல்ல நம்ம உடச்சக்கடலை பவுட்ரு பண்ணிடலாம். உடச்சக்கடலையே பவுட்ரு பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் எல்லாத்தையும் அதில் கொட்டி இன்னும் எல்லாத்தையும் அரைச்சிடும் சேர்த்து. இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இன்னும் வாங்க தாளிப்பு கொடுத்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த மசாலா ஊற்றி எப்படி குருமா செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எண்ணெய் காய்ச்சதும் எண்ணெயை ஊற்றி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதும் இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதையும் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். பிறகு கொஞ்சம் வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கீங்க, அந்த வெங்காயத்தை இப்போ போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தீ வச்சுன்னா நல்லா வதக்குனாக்கா அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் கொடுக்கணும். வேகமாக தீ வச்சோம்னா ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். அதனால் எப்பவுமே நம்ம தீயை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, மெதுவாக நம்ம செஞ்சோன்னா அது டேஸ்ட் கொடுக்கும் எந்த குழம்பும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தக்காளி இதில் போடணும். தக்காளி நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு அது என்ன செய்யணும்னா அந்த குருமா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இப்போ நம்ம வேக வச்சு அதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்ச அந்த சின்ன உருளைக்கிழங்கு, பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, அதை இப்போ நான் அதில் போடுறேன். பேபி உருளைக்கிழங்கு நம்ம லேசாக எண்ணெயில் வதக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம குழம்புலாம் ஊற்றிட்டு அதுக்கு பார்த்தா அந்த டேஸ்ட் இருக்காது பாருங்க. அதனால கொஞ்சம் லேசாக எண்ணெயில் நம்ம வதக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்ன செய்யணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடணும். இந்த உருளைக்கிழங்கு உப்பு பிடிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு உப்பு பிடிக்கிறதுக்காக தான் நான் உப்பு போட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஊற்றிடணும். அதையும் இப்போ என்ன செய்யணும்னா இப்படி லேசாக வதக்கணும். அந்த சூடு பிடிச்சி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பச்சையாக அரைச்சிருக்கனால இதில் கொஞ்சம் சூடு பிடிச்சி அது வேகும்.
ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் அடி பிடிச்சிரும். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். இப்போ அதை லேசாக நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இன்னும் வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம கழுவி இதில் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். வந்து ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். டேஸ்ட்டு பார்த்து, உப்பு டேஸ்ட்டு பார்த்து நம்ம இறக்கிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி குழம்பு டேஸ்ட் இருக்குது பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்காக இருப்பாங்க. உடச்சிக்கல்லாம் நம்ம போட்டு அரைச்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருப்பாங்க குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. நல்லா திக்காக இருக்குங்க குழம்பு. இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லியை நான் தூவி அதை பிச்சு போட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான், பேபி பொட்டேட்டோ உடைய குருமா.